உலகெங்கும் உள்ள தமிழ் மக்களுக்கு ஜோதிட சேவையில் சேலம் ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் சங்கம். தமிழ் உலகின் ஜோதிட ஜோதி சேலம் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி. அடுத்தபடியாக நம்ம சேலம் ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்கம் மாதாந்திர கருத்தரங்கம் 19வது கருத்தரங்கத்துக்கு பேசுறதுக்காக நம்ம இளமையிலேருந்து வந்திருக்கோம். ஓய்வு பெற்ற ஆசிரியர் சபரிராஜன் ஐயா அவர்களை வரவேற்கிறேன் வரவேற்கிறோம். ஐயா தலைப்பு என்ன? எப்பவுமே டிஎன்ஏ. ஐயா வந்து எப்பவுமே டிஎன்ஏ தான். இந்த பக்கம் டிஎன்ஏ பற்றி தான் பேச போறாரு. வெரி குட் வெரி குட் வெரி குட். வாங்க சார், வாங்க வாங்க வாங்க. கணேசன் நீங்களும் வந்து வந்துருங்க, வாங்க. நம்ம 3 பேரும் உட்காந்துக்கலாம், வாங்க. இருக்கட்டும் வாங்க சார். ஏங்க நாங்க மனுஷனாவே இருக்கிறேங்க, சிங்கம்லாம் வேண்டாம். ஸ்ரீராம ஜெயம், ஸ்ரீராம ஜெயம், ஸ்ரீராம ஜெயம். சேலம் ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் சங்கத்தினுடைய 19வது மாதாந்திர கருத்தரங்கிலே அடியேன் கலந்து கொள்ளக்கூடிய இனிய வாய்ப்பை வழங்கிய சேலம் ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்கத்தினுடைய பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் அடியேனுடைய பணிவு கலந்த வணக்கத்தை முதலிலே தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய ஜோதிட மகான்கள் அனைவருக்கும் அடியேனுடைய பணிவு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, வழக்கம்போல் அடியேன் மரபணு ஜோதிடம் என்று சொல்லக்கூடிய டிஎன்ஏ என்று சொல்லக்கூடிய ஜோதிட முறையிலே ஒரு சில சிறு கருத்துக்களை எடுத்து வைப்பதை வழக்கமாக கொண்டிருக்கின்றேன். அந்த அடிப்படையிலே இன்றைய தினம் இதை சொல்லுவதற்கு முன்னால் அடியேனை இந்த ஜோதிட உலகிலே அறிமுகப்படுத்திய மரியாதைக்குரிய அமரத்துவம் பெற்ற சத்தியமங்கலம் சூட்சும ஜோதிடர் மரியாதைக்குரிய பட்டாபிராமன் ஐயா அவர்களையும், மரபணு ஜோதிடத்திலே அடியேனுக்கு வழிகாட்டியாக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய சென்னையைச் சேர்ந்த மரியாதைக்குரிய விஷால் லோகேஸ்வரன் என்று சொல்லக்கூடிய அன்பரையும் மனதார நினைவு கூர்ந்து அடியனுடைய 200 கருத்துக்களை உங்கள் முன் பணிவோடு வைக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். நாமெல்லாம் எல்லாருமே உழைப்பால் உயர வேண்டும் என்ற கருத்தை மையப்படுத்தி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையிலே உழைத்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே உழைத்து ஊதியம் பெற்று அதனுடைய அடிப்படையை தீபனம் செய்து தங்களுடைய பணியை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். சில நேரங்களிலே சிலருக்கு தான் செய்யக்கூடிய அந்த பணியிலே இடைஞ்சல்கள், பிரச்சனைகள் சிலதெல்லாம் ஏற்படுகின்றன. இந்த மரபணு ஜோதிடத்திலே எந்த அடிப்படையிலே அவர் பிரச்சனை செய்கின்ற வேலையிலே பிரச்சனையை சந்திக்கின்றார்? ஒருவருக்கு வேலை பணி என்று சொன்னால் 6ஆம் பாவத்தில் பார்க்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இந்த செவ்வாயினுடைய கர்ம பதிவு யார் ஒருவருக்கு 6ஆம் பாவத்தோடு தொடர்பு கொண்டிருக்கின்றதோ அவர்கள் இந்த செய்கின்ற வேலையிலே பிரச்சனைகளை சந்திக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே பார்க்கும் பொழுது ஒருவருடைய லக்னம் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், அந்த லக்னத்திற்கு 6ஆம் பாவம் என்று சொல்லக்கூடிய அந்த பாவாதிபதி இருக்கின்றாரே, அந்த பாவாதிபதியானவர் செவ்வாயினுடைய கர்ம பதிவை கொடுக்கின்ற கார்த்திகை, பூரம், மூலம், ரேவதி. கார்த்திகை, பூரம், மூலம், ரேவதி என்று சொல்லக்கூடிய இந்த செவ்வாயினுடைய கர்ம பதிவை கொடுக்கக்கூடிய இந்த நட்சத்திரங்களிலே இருப்பாரேயானால் அவருக்கு வேலை தேடிக்கொண்டு இருக்கக்கூடியவர்களும் இந்த நிலைமையிலே இருப்பார்கள். வேலை இல்லாமல் வேலை தேடிக்கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்கும் இந்த அமைப்பு இருக்கும். வேலையிலே இருக்கக்கூடியவர்கள் பிரச்சனைகளோடு வேலை செய்து கொண்டிருப்பார்கள். என்ன செய்வது? வேறு வேலை இல்லை, நாம் இதை செய்து கொண்டிருக்கின்றோம். அவருடைய குழு ஒரு வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் தன்மானம் மிக்கவர்கள். இந்த செவ்வாயினுடைய கர்ம பதிவை 6ஆம் பாவத்தோடு தொடர்பு கொண்டவர்கள் தன்மானம் மிக்கவர்கள். தன்னுடைய சுய கௌரவத்திற்கு பாதிப்பு ஏற்பட்டால் செய்கின்ற வேலையை துச்சமாக மதித்து தூக்கி எறியக்கூடியவர்கள். ஆகையினாலே இந்த 6ஆம் பாவாதிபதி ஆரம்பத்திலேயே எந்த செவ்வாயினுடைய கர்ம பதிவை கொண்டவர்களாக இருப்பார்கள். ஆனால்
நிதானமாக பார்த்து அவர்கள் தங்களுடைய தொழிலை தேர்வு செய்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு முறையை இங்கு சொல்ல வேண்டும் என்ற கடமையிலே இப்பொழுது இதை நான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். அவர்கள் அப்படிப்பட்ட குணம் படைத்தவர்கள். அதே நேரத்திலே இன்னொரு கிரகத்தையும் சொல்லிடுறேன். இந்த 6ஆம் பாவத்தோடு சனி கர்ம பதிவு பெற்றவர்களாக யாராவது இருப்பார்கள், ஆனால் அவர்கள் கடினமாக உழைக்கக்கூடியவர்கள், மிக மிக கடினமாக உழைப்பார்கள். ஆனால் உழைத்தாலும் கூட அவர்களுக்கு உழைப்பிற்கு ஏற்ற ஊதியம் அவ்வளவு திருப்திகரமாக இருக்காது. அந்த 6ஆம் பாவத்தோடு சனி பகவான் தொடர்பு கொள்கிறார் என்று சொன்னால், அந்த கர்ம பதிவு தொடர்பு கொள்கிறார் என்று சொன்னால், ஒரு 3 நட்சத்திரத்தை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அந்த சனியினுடைய கர்ம பதிவை கொடுக்கக்கூடிய புனர்பூசம், சுவாதி, அவிட்டம். இந்த புனர்பூசம், சுவாதி, அவிட்டம் என்று சொல்லக்கூடிய இந்த 3 நட்சத்திரங்களும் 6ஆம் பாவத்தோடு தொடர்பு கொள்ளுவார்கள். ஆனால் அவர்கள் கடினமாக உழைப்பார்கள், ஆனால் உழைப்புக்கு தகுந்த ஊதியம் பெறாதவர்களாக இருப்பார்கள். இதையெல்லாம் நாம் இந்த மரபணு ஜோதிட ரீதியாக பார்க்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு, ஐயா இன்னொரு 10 நிமிஷம் இல்லை, நீங்க அனுமதிக்கணும். என்னன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு கிடைக்கும் ஒரு சின்ன ஒரு சமாச்சாரம். இந்த ஒரு குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தை பிறந்த நேரம் சரிதானா என்று நாம் பார்ப்போம். பெரும்பாலும் கடிகார முறைப்படி பார்க்கும் பொழுது ஒரு 2 நிமிஷம், 3 நிமிஷம், 4 நிமிஷம், 5 நிமிஷம், 10 நிமிஷம் முன்ன பின்ன இருப்பதற்கு வாய்ப்பு ஏற்படுகிறது. ஆகையினால இந்த குழந்தை பிறந்த நேரத்தை மரபணு ரீதியிலே சரிபார்த்து அவர்களுடைய மற்ற உறவினர்களுடைய கர்ம பதிவுகளை அதன் வழியாக கண்டு அந்த கர்ம பதிவு சரியாக இருக்குமே, ஆனால் இந்த குழந்தைகளுடைய பிறந்த நேரம் சரி என்று ஒரு முறைக்கு வருகிறார்கள். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் ஒரு சின்ன செய்முறை பகுதியாக இதை எடுத்துக்கொண்டு ஒருவருடைய லக்ன புள்ளி இந்த லக்ன புள்ளியை பற்றி பேசும்போது ஒரு செய்தியை சொல்ல ஆசைப்படுறேன். சமீபத்தில் ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு விளம்பரத்தை பார்த்தேன். லக்ன புள்ளியை மையமாக வைத்துக்கொண்டு ஒரு வகுப்பு நடத்துறாருங்க. நான் ஒரு யாருன்னு தெரியல, எனக்கு பேர் என்ன, சாத்தியமோ என்னமோ பேர். அவர் லக்ன புள்ளியை மட்டும் மையமாக கொண்டு, எப்படிங்க, எனக்கு தெரியல, அது நீங்க பார்த்துருக்கீங்க. SLP முறையா ஐயா சொல்றாருங்க. ஆமா, SLP அது ஒரு முறை அவங்க கண்டுபிடிக்கிறாங்க, ஒரு பேர் வச்சுக்கிறாங்க. அந்த மாதிரி தான் அதே SLP முறையா. நான் எதுக்கு சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, இந்த மரபணு ஜோதிடத்திலே ஒருவருடைய லக்ன புள்ளி எந்த புள்ளியில அமைகிறது என்று சொன்னால் அது அவருடைய லக்ன பாவ முனை. நான் இங்கே டிகிரிக்கெல்லாம் போகல, ஏன்னா டிகிரிக்கெல்லாம் போனோம்னா அந்த டிகிரிக்கெல்லாம் ஒவ்வொரு ராசிக்கும் வித்தியாசப்படும். அதனால இங்க மரபணு ஜோதிடத்தில் என்ன பண்றாங்கன்னா, ஒரு கற்பனையா எல்லா ராசிக்கும் 30 டிகிரி அப்படின்னு பொதுவாக வச்சுக்கிட்டு அந்த லக்ன புள்ளியை வச்சு மற்ற பாவங்களுடைய பாவ முனைகளை தேர்வு செய்கிறார்கள். அந்த அடிப்படையில் இன்றைக்கு ஒருவருடைய லக்ன புள்ளியை மட்டும் சொன்னால் ஒரு 2 அல்லது 3 உறவினர்களுக்கு மட்டும் சொல்றாங்க. அதேதான், அல்ல 2 அல்லது 3 உறவினர்களுக்கு மட்டும் அந்த சில விஷயங்களை சொல்லி இந்த குழந்தையினுடைய லக்னம் சரிதான் என்று ஒரு முடிவுக்கு வரலாம். யாராவது ஒருத்தர் இந்த சபையில இருக்க சித்திரை 3ஆம் பாதம், வெரி குட், லக்ன புள்ளி, சூப்பர். சித்திரை 3ஆம் பாதம் துலா லக்னம் இல்லைங்களா? ஐயா யாராவது ஒருத்தர் போர்டுல ஐயா அதை மட்டும் கோமதிமா நீங்க போடு. அதே வர்க்கோத்தம் தரும் இருக்கட்டும். துலா லக்னம் போட்டு சித்திரை 3னா வர்க்கோத்தம்னா சித்திரை 3 அது சித்திரை 3 சித்திரை 3 இதை லக்ன சந்தியாக அமைந்திருக்கிறது என்றெல்லாம் பேசுவார்கள். ஏன் என்று கேட்டால், கன்னி சித்திரை 2 முடியும், துலா சித்திரை 3 தொடங்கும். ஆகையினாலே
இங்க லக்ன சந்தி என்ற நான் அந்த இடத்துக்கு வரல. 1ஆம் பாவத்திலே இருந்ததுனால ஆண் குழந்தை சரியான படி தேர்வு செய்திருக்கிறார்கள் என்று நாம் முடிவு கொள்ளலாம். இந்த முதல் பாதம் என்று சொன்னால் அந்த ராசியிலே இருக்கக்கூடிய 9 பாதங்களிலே பாவ முனை என்று சொல்லக்கூடியது சித்திரை 3 என்று சொல்லி இருக்கின்றார். இந்த சித்திரை 3 என்று சொல்லக்கூடியது அந்த ராசியிலே இருக்கக்கூடிய முதல் பாதம். அதில் இருக்கக்கூடிய 9 பாதங்கள் இருக்கும் அல்லவா, அதிலே முதல் பாதம். அதே போல 2ஆம் பாவம், ஆமா 2ஆம் பாவத்திலே விசாகம் 4ஆம் பாதம். முதல் பாதத்தை மட்டும் இப்ப எல்லாத்துலயும் எடுக்கிறோம். விசாகம் 4ஆம் பாதம். விசாகம் 4ஆம் பாவம். விருச்சிகத்தினுடைய தொடக்கம் விசாகம் 4ஆம் பாதம். அதே போல மூன்றாவது ராசி பாவம், 3ஆவது பாவம் மூலம் 1. அப்படியே எடுத்துக்கலாம். அப்படி அடுத்துக்குவாங்க. 3ஆம் பாவம் மூலம் 1. அடுத்தது உத்திராட 2. நீங்க எழுதிட்டே வாங்க. உத்திராட 2 மேல மகரத்துல உத்திராட 2, அவிட்டம் 3. கொஞ்சம் நேரமா இருக்குன்னா வேகமா போய் அவிட்டம் 3, பூரட்டாதி 4. ஆமா பூரட்டாதி 4. தொடக்கப்புள்ளி தான் இப்ப சொல்லிட்டு இருக்கேன். அஸ்வினி 1. வெரி குட். கார்த்திகை 2. பாத்தீங்களா, எனக்கு எத்தனை பேர் ஒத்துழைப்பு மிருகசீரிஷம் 3 சொன்ன வாழ்த்துக்கள். மகம் 1. உத்தர 2. சூப்பர், வெரி குட். அருமையா போட்டிருக்காங்கம்மா. கோமதி அம்மாவுக்கு அடியனுடைய இனிய வாழ்த்துக்கள், நன்றிகள். லக்னம் பாத்தீங்கன்னா துலா லக்னம். லக்னம் சித்திரையில உண்டிருக்கிறதுனால அந்த சித்திரை என்பது சுக்கரனுடைய கர்ம பதிவை கொண்ட கிரகம், நட்சத்திரம். அப்ப சுக்கரனுடைய கர்ம பதிவை கொண்ட நட்சத்திரம் என்று சொன்னால் இவருடைய லக்னம் சரியானா என்பதற்கு இது பரிசார்த்தமா பார்க்கறது. இது இல்லைங்க அப்படிலாம் இல்லைங்கலாம் சொல்லலாம், அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதை பத்தி கவலை இல்லை. அதை பத்தி கவலை இல்லைன்னு ஏன்னு கேட்டீங்கன்னா, சித்திரை 1ஆம் பாதமாக இருந்தால் சுக்கரனுடைய கர்ம பதிவை பெற்றவர்களாக இருந்தால் இவர்களுடைய தந்தையாருடைய கூட பிறந்த சகோதரிகள் இருப்பார்கள் அல்லவா, அத்தைமார்கள், அவர்களுடைய வாழ்க்கை சிறக்காது. இது அவர்கள் இந்த மரபணு ஜோதிடத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விதிகளிலே இதையும் சொல்றாங்க. அதே நேரத்தில் அந்த சுக்கரனுடைய காரகத்துவத்துக்குரிய நோய்கள் இருக்கும் அல்லவா, அந்த நோய்கள் என்று சொன்னால் யூரின் சம்பந்தப்பட்ட நோய், கிட்னி சம்பந்தப்பட்ட நோய், பெண்ணா இருந்தால் கர்ப்பப்பை சம்பந்தப்பட்டது, இவைகள் எல்லாம் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய வழியிலே வந்தவர்களுக்கு இருக்கும். அப்படி இருக்கும் அப்படின்னா இருக்கா அப்படின்னு இப்போ இவர்கிட்ட கேட்டுட்டு இருக்கல. நான் ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஐயா சொல்லிட்டாரு, ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிற முறையில் நான் இப்போ பேசிட்டு இருக்கேன். இது ஐயாவுடைய குடும்பத்தினுடைய இல்லை குழந்தையா பிறந்தா இதெல்லாம் கேள்விகள் கேட்பாங்கிறதுக்காக சொல்றேன். இது ஒரு குழந்தையா பிறந்து வந்திருந்தாங்கன்னா, ஜாதகத்தை கணிச்சிருந்தாங்கன்னா இப்படிலாம் கேள்வி கேட்பாங்க. கேள்வி கேட்டு அந்த நேரத்தை சரிபார்ப்பார்கள் என்பதற்காக கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். சரி, இப்பொழுது சித்திரை 1ஆம் பாதத்தில் இவர் பிறந்திருக்காரு. சரி, இவருடைய ஆமா சித்திரை 3ஆம் பாதம், அதாவது சித்திரை 3ஆம் பாதம். இவருடைய 9ஆம் பாவாதிபதி அப்படின்னு தகப்பன், நம்ம ஒரு பேச்சுக்காக சொல்றேன். அந்த தகப்பன் புலன் மிருகசீரிஷம் 3ஆம் பாவத்துல வந்திருக்கு. பாவம் முனை மிருகசீரிஷம் 3ஆம் பாவம். அந்த மிருகசீரிஷம் என்பது குருவனுடைய கர்ம பதிவு கொண்டது. அப்ப குருவனுடைய கர்ம பதிவை கொண்டது என்றால் அவங்களுடைய குடும்பம் ஒரு பக்தி சார்ந்த குடும்பம், ஒரு உயர்ந்த சிந்தனைகளை கொண்ட குடும்பம், ஒரு பாரம்பரியம் மிக்க குடும்பம், ஒரு பண்புள்ள குடும்பம். இப்படியெல்லாம் அந்த குருவனுடைய காரகத்துவத்தை எடுத்து அவர்களுக்கு பேசலாம். இல்ல அது வேற, அது சமாதானம். அவர்களுடைய குடும்பத்திலே அர்ச்சகர்கள் இருப்பார்கள்,
அவர்கள் குடும்ப வழியிலே வந்தவர்கள் பேங்க்ல ஃபைனான்ஸ் சம்பந்தப்பட்ட துறையில் பணி செய்யக்கூடிய அமைப்பு இருக்கும். அவர்களுடைய குடும்பத்திலே சட்டத்துறையை சேர்ந்தவர்கள் வக்கீல் இவர்கள்லாம் கூட அதில் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். அப்படி இல்லைன்னா கிராமத்துல இவங்க ஒரு மத்தியஸ்தராக இருந்து மற்றவர்களுக்கெல்லாம் தீர்வு சொல்லக்கூடியவர்களாக இருப்பார். நாட்டாங்க ஊர் கவுண்டர் இதில் இருக்காங்கள, அந்த பொறுப்பெல்லாம் அந்த குடும்பத்தில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எடுத்து சொல்ல வேண்டியது. இது தகப்பனுடைய நிலைப்பாடு. அதே நேரத்தில் மாமனார் ஒரு பேச்சுக்காக, இந்த மாமனார்னா 3ஆம் இடம். இந்த 3ஆம் இடத்தை எடுக்கணும்னு கேட்டீங்கன்னா அது 7க்கு 9ஆம் இடம். அந்த மாமனாருடைய இடம் அப்படின்னு பார்க்கும்போது மூலம் 1. மாமனார் ரொம்ப கோபக்காரருங்க. ஆமா, அது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா செவ்வாயினுடைய கர்ம பதிவை கொண்ட நட்சத்திரம். கார்த்திகை, பூரம், மூலம், ரேவதி என்று சொல்லக்கூடிய இந்த 4 நட்சத்திரங்களிலே மாமனாருடைய வீட்டினுடைய பாவ முனையானது மூலம் 1ஆம் பாதத்திலே வந்த காரணத்தால் அவர்கள் கொஞ்சம் குணாதிசயத்தில் ஆவேசப்படக்கூடியவராக இருப்பாருங்க, கொஞ்சம் கோபப்படக்கூடியவராக இருப்பார். அந்த செவ்வாயுடைய குணாதிசயமெல்லாம் அவருக்கு இருக்கும். அவருடைய தொழில் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கட்டட சம்பந்தமான தொழில், கான்ட்ராக்ட் செய்யக்கூடிய தொழில், நில சம்பந்தமான தொழில், இந்த புரோக்கர்லாம் செய்யக்கூடிய தொழில், நிலம் சார்ந்த எந்த விவசாயமாக கூட அது கூட இருக்கலாம், விவசாயமாக கூட எடுத்துக்கலாம். அது ரியல் எஸ்டேட்டு இதெல்லாம் பொதுவாக அப்படின்னு தானே சொல்லி ஆகணும். நம்ம காரகத்துவத்தை எடுத்து பேசலாத முடிய இந்த காரகத்துவத்தை இதைத்தான் அதை செய்வார்கள் உறுதிப்படுத்தி நம்மால் சொல்றதுக்கான வாய்ப்புகள் குறைவு. அதனால அந்த காரகத்துவத்தை சார்ந்த செவ்வாயினுடைய காரகத்துவம் சார்ந்த துறைகளிலே இவர்களுடைய மாமனார் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்று சொல்லிக்கொண்டு தாயாருடைய இடத்துக்கு ஒரே ஒரு வார்த்தை. தாயாருடைய இடம் சொன்னால் 4ஆம் பாவம். இந்த 4ஆம் பாவம் பார்த்தீங்களா, இதுல தகப்பனுடைய இடத்தையும் தாயாருடைய இடத்தையும் பார்க்கிறேன். தாயாருடைய இடம் உத்திராடம் 2ஆம் பாதம், பாவமுனை. சரியா இருக்குங்களா? ஆமா, பாவமுனை உத்திராடம் 2ஆம் பாதம். அந்த உத்திராடம் என்று சொல்லக்கூடியது குருவனுடைய கர்ம பதிவு கொண்டது. அவருடைய தந்தையாருடைய இடத்தை பார்த்தோம். அந்த தந்தையாருடைய இடத்தை பார்க்கும் பொழுது மிருகசீர்ஷம் 3ன்னு வந்தது. அந்த மிருகசீர்ஷம் 3ன்னு வந்ததும் குருவனுடைய கர்ம பதிவு கொண்டது. அப்ப இவர்களுடைய தாய் தந்தையருடைய குடும்பம் மிக அவர்கள் செய்த புண்ணியத்தினுடைய பயன் இவருக்கு மிகச் சிறப்பாக அமைந்திருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு கேட்டீங்களே நேரா உட்காருங்க. சரி, பரவாயில்ல இருக்கட்டும். அவரையா? சரி. இப்ப 7ஆம் பாவத்தை பத்தி ஒரே ஒரு வார்த்தை. சம்சாரம் மின்சாரம்னா மின்சாரம் கரண்ட் பாயும், இருக்கட்டும், பரவாயில்ல, ஒண்ணு இல்லை. எல்லா குடும்பத்தையும் பாஞ்சிட்டு இருக்குது. அப்புறம் அவர் குடும்பத்தோட பாயம் இருக்குமா? இருக்கும். அதனால 7ஆம் பாவம் பாத்தீங்கன்னா அஸ்வினி 1ஆம் பாவத்துல அந்த 7ஆம் பாவம் முனை, லக்னம் புள்ளி இல்லை அந்த வச்சுக்கங்களேன். அந்த 7ஆம் பாவ முனையானது அஸ்வினி 1ஆம் பாவத்தில் விழுந்த காரணத்தினால் அது சூரியனுடைய கர்ம பதிவை கொண்டது. சூரியனுடைய கர்ம பதிவை கொண்டது. அதனால அவர்களுடைய குடும்பத்தில் நல்ல சூரியனுடைய அதிகாரமிக்கவர்கள் இருப்பார்கள், அரசியலை சார்ந்தவர்கள் இருப்பார்கள். யார்? அவருடைய மனைவியினுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள். குடும்ப வழியிலே மருத்துவர்கள் இருப்பார்கள். தந்தை செய்த தொழிலை எடுத்து செய்யக்கூடியவர்கள் அவர்களுடைய குடும்பத்திலே கூட பிறந்தவங்க பசங்கள்லாம் இருப்பாங்க, மச்சனமார்கள். தந்தையை செய்த தொழிலை எடுத்து செய்யக்கூடியவர்கள்லாம் இருப்பார்கள். இவ்வாறு குழந்தை பிறந்த நேரத்தை மரபணு ஜோதிட ரீதியாக சரி செய்வதற்கான அமைப்பு இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு இந்த இனிய வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். நன்றி சார், நன்றி. மரபணு ஜோதிடத்தை பற்றி அழகா அற்புதமா சொன்னாரு. அற்புதம். ஆபரேட்டர் பாருங்கள், ஐயாவுக்கு
நண்பர்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு தகவல். சந்திரகுமார் ஐயா சொன்ன தகவல் 90% சந்திரகுமார், அவர் ஐயாவுக்கு அது பக்கத்துல. சரி, அற்புதமான டிஎன்ஏ மரபு ஜோதிடத்தை பற்றி பேசுனதுக்காக ஐயாவை கௌரவப்படுத்துறதுக்காக நம்ம பொருளாளர் வந்து இப்ப சால்வு பார்த்தேன். வாருங்க வாருங்க வாங்க. கேமரா அப்பா கிட்ட வருதுங்கம்மா. இன்னும்